பிரித்தானியாவின் டட்லி பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள பொதுமகன் மற்றும் காவல்துறை அதிகாரி மீது வன்முறை தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் பிராந்தியத்தில் நேற்று அரங்கேறிய இந்த துணிகர கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று அதிகாலை 8 மணியளவில் டட்லியின் கிரேஞ்ச் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் கதவை உடைத்துக் கொண்டு ஆயுதங்களுடன் கும்பல் ஒன்று உள்ளே புகுந்துள்ளது. இதன்போது வீட்டிலிருந்த குடியிருப்பாளர் கொள்ளையர்களை தடுக்க முயன்ற வேளையில் அவர் மீது அந்த கும்பல் மிக மோசமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளது. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் காவல்துறை அதிகாரிகள் விரைந்துள்ளனர். காவல்துறையினர் வருவதைக் கண்டதும் கொள்ளை கும்பல் வீட்டிலிருந்து தப்பியோட முயன்றுள்ளது. இதன்போது தப்பியோடிய கொள்ளையர்களை காவல்துறையினர் பின்தொடர்ந்து தீவிரமாக துரத்தி சென்றுள்ளனர். அவர்களை மடக்கி பிடித்து கைது செய்ய முற்பட்ட வேளையில் துணிகரமான கொள்ளையன் ஒருவன் அங்கிருந்த காவல்துறை அதிகாரி ஒருவரையும் வன்முறையாக தாக்கியுள்ளான். எனினும் அதிகாரிகள் தங்களது பலத்தை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்களையும் தற்பொழுது அதிரடியாக கைது செய்துள்ளனர். அத்துடன் அந்த வீட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 42 மற்றும் 43 வயதுடைய இருவர் கொள்ளை குற்றச்சாட்டின் கீழும் 40 வயதுடைய 3வது நபர் கொள்ளை பொதுமகன் மீதான தாக்குதல் மற்றும் அவசர சேவை அதிகாரி மீதான தாக்குதல் ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழும் தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களை பாதுகாக்க அயராது உழைக்கும் எமது அதிகாரிகள் மீதான எந்த ஒரு வன்முறையையும் சகித்துக் கொள்ள முடியாது என வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் காவல்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.